மாதாவரத்துக்கு மிக அருகாமையில் அந்த ரவுண்டானா பக்கத்தில் டிமார்ட் அப்படின்ற ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டு ரொம்பவே பிரபலமானது. டிமார்ட் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துக்கு டிமார்ட் வருதுனாலே அந்த இடத்தோட அடையாளமாக டிமார்ட்டு மாறிடும். அந்தளவுக்கு பிரபலமான ஒரு சூப்பர் மார்க்கெட் டிமார்ட். இங்கே மாதாவரம் ரவுண்டானா கிட்ட ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த டிமார்ட்டில் ஒரு வாரமாகவே பயங்கர கூட்டம். கடைகளில் ரொம்ப பேர் நல்லாயிருக்கு அப்படின்னுலாம் சொன்னாங்க. நம்மளுடைய ஏரியாவுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது எப்படி தான் இருக்குது போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போய் பார்த்தோம். நல்ல பார்க்கிங் வசதி ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. 2 வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங். ஏன்னா பெரும்பாலும் காரில் வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த டிமார்ட்டுக்கு. பார்க்கிங் வசதி எதுவுமே குறைய சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு கடைக்குள்ளே போன உடனே ட்ராலியோ இல்லை ஒரு கூடை ஒன்று கொடுத்துட்றாங்க. ட்ராலி வேணுங்கிறவங்க ட்ராலி எடுத்துக்கலாம், இல்லை கூடை வேணுங்கிறவங்க அந்த பிளாஸ்டிக் கூடையை எடுத்துக்கலாம். பேஸ்கெட் மாதிரி இருக்குது. இதை எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கையில் ஹேண்ட்பேக் மட்டும் இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. மற்றபடி எந்த பொருளும் நம்மளை உள்ளே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்றாங்க. அதுக்கு பிறகு உள்ளே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு செக்ஷனாக பொருட்களை வச்சுருக்காங்க. மலை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்க பொருட்களை. நல்லா நல்லா சீராக அடுக்கியிருக்கலாம் எல்லா பொருளும். ஆனால் அடுக்காமல் ஒவ்வொரு பொருளும் கலைஞ்சு போய் கீழே மேலே விழுந்து அப்படி கிடக்கு பொருளுங்க எல்லாமே. சொல்லப்போனால் குப்பை மாதிரி பொருட்களை போட்டு வச்சுருக்காங்க டிமார்ட்டில். அங்கே வேலை பார்க்குற பொண்ணுங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே வந்து இந்த பொருட்களை அடுக்கி வைக்கலான்ட்டு இன்றைக்கி இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அந்த செக்ஷனில் வேலை இருக்குது, பரவாயில்ல இது அப்படியே இருக்கட்டும் போங்க, அந்த செக்ஷனில் வேலையை போய் பாருங்கள் அப்படி சொல்லி எங்களை அங்கே அனுப்பி விட்டாங்க. சில இடத்துல இந்த பட்டர் இது மாதிரியான பொருட்கள் இருக்கிற மில்கி மிஸ் இந்த மாதிரி பொருட்கள் இருக்கிற இடத்துல பொருட்களுடைய ஸ்டாக்கு குறைவாக இருந்துச்சு. அப்போது நான் கேட்டேன், இங்கே இந்த ஸ்டாக் இவ்வளோ தான் இருக்கா, இதுக்கப்புறம் இல்லையா, மற்ற இடத்துலலாம் நிறைய பொருள் வச்சுருக்கீங்களே, இதில் கம்மியாக இருக்கே அப்படின்னு. அதுக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த செக்ஷனில் இன்றைக்கி இருக்கிற பொருள் காலியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் பொருள் இருக்குது, ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களே சொன்னாங்க. அப்படி இதில் ரொம்ப எல்லாருமே பிரபலமாக சொன்னவங்க எல்லாமே எப்படின்னா, ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அது உண்மையிலே என்ன அப்படின்னா, டிமார்ட்டில் பொருளுங்க எல்லாமே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குது. அதாவது மளிகை சாமான் பொருள், வீட்டுக்கு தேவையான இந்த தொடப்பத்திலேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து சாக்லேட்லேருந்து கூல்ட்ரிங்க்ஸ்லேருந்து மசாலா ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்குது. ஆனால் ரேட்டு ஒன்றும் ரொம்ப சொல்கிற அளவுக்கெல்லாம் கம்மிலாம் கிடையாது. ரேட்டு நம்ம வெளியே இருக்கிற ஹோல்சேல் கடையில் அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க சொல்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ டிமார்ட்டில் வந்து பொருளுங்க ரொம்ப கம்மியாக கிடைக்கும். சில பொருளுங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்படி ஒரு சில பொருட்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இட்லி அரிசிலாம் கிலோ 46 ரூபா விற்கிறாங்க. அதே அரிசி வெளி மார்க்கெட்டில் நமக்கு கம்மியாகவே தான் கிடைக்குது. ஆனால் அதெல்லாம் ரேட் அதிகமாக விற்கிறாங்க, அரிசி ரேட்டெல்லாம். அதே மாதிரி உளுந்து இதெல்லாம் வெளி மார்க்கெட்டில் ஹோல்சேலில் நமக்கு கிடைக்கிற ரேட்டுக்கு தான் அங்கேயும் கிடைக்குது. என்ன ஒன்று, ஏசி ரூமு உள்ள நம்ம நாங்கள் போன டைம் என்னென்னா 2 மணிக்கு நான் போனேன் மதியானம். 2 மணிக்கு பொதுவாக கடைங்களில் கூட்டம் இருக்காது. அதை நினச்சிட்டு தான் நான் டிமார்ட்டுக்கு போனேன். ஆனால் அங்கே 2 மணிக்கு ஏகப்பட்ட கூட்டம். அங்கே 2 மணிலேருந்து ஒரு 3 வரைக்கும் நான் இருந்தேன். அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அங்கே 3 மணி நான் தாண்டறதுக்குள்ளே ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மணிக்கே ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து பொருட்கள் வாங்குகிறாங்க. ஆனால் அந்த பொருட்களுக்கு இவங்க அதை ஒழுங்காக அந்த எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும் அந்த இதெல்லாம் இல்லாமல் அப்படியே ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பொருட்களை. ஆனால் எல்லோரும் சொல்கிற மாதிரி விலை வந்து ரொம்ப கம்மியெல்லாம் இல்லை. சில பொருள் விலை கம்மியாக கிடைக்குது, மற்றது எல்லாமே விலை அதிகமாக தான் கிடைக்குது டிமார்ட்டில். பார்க்கிங் வசதி ரொம்பவே லக்ஸூரியாக இருக்குது. இதெல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே நம்ம பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ராலியை வெளியே வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனால் குறிப்பாக என்னென்னா, இப்போ நான் கொஞ்சம் பொருள் தான் வாங்கினேன், 1000 ரூபாய்க்குள்ளே தான். ஆனால் இதுக்கு கூட ஒரு கவர் தர மாட்டேங்கிறாங்க, ஒரு கேரி பேக் தர மாட்டேங்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும், கேரி பேக் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்னோட வந்தவங்கலாம் சில பேர் கேட்டாங்க, நான் உங்கள் கடையில் தாங்க பொருள் வாங்குறோம், நாங்கள் எதுக்குங்க கேரி பேக் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா, இல்லை சார் அது எங்களுக்கு இங்கே இப்படி தான் சார் ரூல்ஸு, கேரி பேக்கு நம்ம வந்து அலோவ் கொடுக்க மாட்டோம் சார், நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு. சரி எவ்வளோ இருக்கும், ஒரு ₹5 ₹10 அப்படி இருக்குன்னு பார்த்தா, இவங்க ஒரு துணி பை மாதிரி கொடுக்குறாங்க. அது ₹18 பில் போடுறாங்க. அந்த துணி பைக்கு ஒரு ₹18 பில் போடுறாங்க. அவங்கள்ட்ட வாங்குகிற பொருள் தான், வாங்குகிற ஒரு 10 பொருள் தான். அந்த 10 பொருளுக்கே நம்ம ₹18 செலவு பண்ணி அந்த துணி பையை வாங்க வேண்டிய சூழ்நிலையும் அங்கே இருக்குது. இதே வெளிக்கடையில் போனால் நமக்கு அவங்களே ஒரு கவர்மெண்ட் அலோவ் பண்ணுற கேரி பேக்கை வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணுற அதாவது கொடுக்குறாங்க. வாங்கின பொருளுக்கு அந்த கேரி பேக்கில் அவங்க இலவசமாக கொடுக்குறாங்க வெளிக்கடைகளில். டிமார்ட்டுன்னு பேர் தான் பெருசாக இருக்குது, பிரபலமாக பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே போனால் பெரிய அளவில் ஆஃபர் எதுவும் இல்லை. ஒரு சில பொருளுக்கு தான் ஆஃபர் இருக்குது, ஒரு சில பொருளுக்கு ஆஃபர் இல்லை. ஆனால் போய் சுற்றி பார்க்கலாம். ஃபேமிலியாக போய் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு தேவையானது மட்டும் வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட்டோட தந்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது பொருளுங்க இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் எல்லா பொருளுங்களுமே பார்த்து எடுத்துக்கலாம். ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் எப்படி இருக்குது, வெளிநாட்டில் எப்படி இருக்கோ அதே கல்ச்சரை இங்கே கொண்டு வராங்க. போய் சூப்பர் மார்க்கெட்டில் இப்போ நம்ம லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி உள்ளே போய் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு நம்மளே பார்த்து என்னென்ன வேணுமோ எடுக்கலாம்னா, அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க இந்த டிமார்ட்லேயும் வச்சுருக்காங்க. உள்ளே போய் எல்லா பொருளும் நம்மளே பார்த்து எடுத்துகிட்டு, அப்போ நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு உள்ளே போகிற பொருட்களுடைய தேவைகள் குறைவாக தான் இருக்கும். ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் பார்த்த உடனே இது அதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். இது ஒரு கார்ப்பரேட் தந்திரம். நம்ம ₹1000 எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு ₹500 செலவு பண்ணிட்டு வந்துடலான்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் அங்கே உள்ளே போனோடனே திரும்ப இப்போ எங்கே வரப்போகிறோம் மறுபடியும், அப்புறம் மறுபடியும் வந்தால் இந்த ஸ்டாக் இங்கே இருக்குமான்னு தெரியாது, இந்த மாடல் இருக்குமான்னு தெரியாது, நம்ம வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி துணியும் விற்கிறாங்க. துணியும் ஒன்றும் குவாலிட்டியாலாம் விற்கலை. சட்டை விற்கிறாங்க, சட்டை ஒரு ₹300 விற்கிறாங்க. சரி ஏதோ ஒரு ஆஃபரில் போட்டு விற்கிறாங்கன்னு போலன்னு பார்த்தா துணி அந்த அளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி கிடையாது. அதே மாதிரி லேடிஸுக்கும் அந்த சுடிதார் டாப்லாம் விற்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ₹400 மேலே ரேட் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த சுடிதாரும் லேடிஸே சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஒன்றும் குவாலிட்டி இல்லை சார் துணி, ஏதோ ரஃப் யூஸ்க்காக வாங்கிக்கலாமே தவிர மற்றபடி ஒன்றும் அந்தளவுக்கு குவாலிட்டி கிடையாது அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி துணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி இல்லை துணி அந்தளவுக்கு. ஏன்னா ரேட் அதிகமாக கொடுத்தாலும் நல்ல பொருள் தரமாக கொடுத்துட்டா ஜனங்க வாங்கிப்பாங்க. ஆனால் அங்கே அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியலை. கடை தான் பெருசாக இருக்குது, ஏசி போட்டிருக்காங்க, உள்ளே போன உடனே மரியாதை கொடுக்குறாங்க, அதெல்லாம் சரி தான். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நமக்கு அதில் என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா கடைசியில் நமக்கு பெருசாக ஒன்றுமே இல்லை டிமார்ட்டில். அப்படின்போது டிமார்ட்டு ஒன்றே ஒன்று பார்க்கிங் நல்லாயிருக்கு, பார்க்கிங் வசதி நல்லாயிருக்கு. மற்றபடி அங்கே சொல்கிற மாதிரி ரொம்ப பெருசாக வேறு ஒரு விஷயமுமே இல்லை. இன்னொன்று என்னென்னா குறிப்பாக சார் வீடியோ உள்ளலாம் அலௌடு இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வீடியோ ரொம்ப எடுக்க முடியல. அதனால் நான் எடுத்த சில வீடியோவும் ஃபோட்டோவும் மட்டும்தான் நான் இதில் அப்லோட் பண்ணியிருப்பேன். மற்றபடி டிமார்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்து என்னென்னா அது அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப ஒர்த்தபிள் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் போய் பாருங்கள், இல்லை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுடைய விருப்பம். எனக்கு அந்தளவுக்கு டிமார்ட்டு ஒருவேளை நான் நினச்சிட்டு போனதே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது அதிகமாக இருந்ததா அப்படின்னு தெரியல. ஆனால் வெளி சந்தையில் நமக்கு வெளி மார்க்கெட்டில் ஹோல்சேல் கடையில் கிடைக்கிற பொருளுடைய ரேட்டு தான் டிமார்ட்லேயும் கிடைக்குது. ரொம்ப ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு சில பொருளுக்கு மட்டும்தான் அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. அது எதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் மக்களுடைய கூட்டம் பயங்கரமாக இருக்குது. கடையில் வேலை பார்க்குறவங்களோட கடைக்கு வரவங்களுடைய கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே நின்று இப்போது நின்று ஒரு நிதானமாக பொருள் பார்த்து வாங்க முடியல. ஒரு கவுண்டர்லேருந்து ஒரு கவுண்டர் நெருக்கமாக போட்டிருக்காங்க. ஒரு கவுண்டரை கிராஸ் பண்ணி போகணுன்னா ஒரு ஆள் வெளியே வந்தால் தான் ஒரு ஆள் உள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ட்ராலியை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அப்படின்னும்போது ஏன்டா உள்ளே போகணுன்னு ஆயிடுச்சு. எனக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டோட்டலாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு ஒரு என்னுடைய எண்ணம் எனக்கு வந்துடுச்சு டிமார்ட்டுக்கு போனது. நீங்கள் வேணால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் போங்க, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு டிமார்ட்டு பிடிக்கலை.